சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. அன்னையினருளால் இந்த இணைய வழி சத்சங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த தாயுமானவர் பாடல்களுடைய ஆராய்ச்சியை நாம் இந்த வகுப்பிலே இணையவழி சத்சங்கத்திலே இறையருளால் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடல்களை ஆராய முற்பட்டுள்ளோம். அன்னையினருளால் 18 பாடல்களுக்கு இதுவரையில் விளக்கம் காணப்பட்டுள்ளது. 18வது பாடலிலே நாம் பார்த்த கருத்து என்ன? 16, 17 பாடல்களிலே பரம்பொருளோடு பரமசிவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தடையாக மனது வெளியே வந்து விடுகிறது. அப்படி புறம்போகின்ற மனதை புறம்போகல் ஒட்டாய் அப்படி போக விடாது இறைவனிலேயே வைத்திருப்பதற்கு என்ன மார்க்கம் என்பதை 18வது பாடலிலே நமக்கு ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்த்தோம். அது என்ன அந்த வழி அப்படின்னா, பரம்பொருள் ஜெகத்காரணனாக ஈஸ்வரனாக மாயைக்கு அதிபதியாக விளங்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் தோற்றுவித்திருக்கின்றார். தன்னிடத்திலிருந்தே தோற்றுவித்திருக்கின்றார். தானே இந்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கின்றார். அப்படி எல்லா உயிர்களையும் அவர் தோற்றுவித்து பராமரித்து பரிபாலித்து காத்து வருவதனாலே ஈஸ்வரனால் காக்கப்படுகின்ற அத்தனை உயிர்களுக்கும் அவற்றினுள் உறையும் ஈஸ்வரனை நினைத்து நான் வணங்குகிறேன். வெறுமன வணங்க கூட இல்லை, நான் அவர்களுக்கெல்லாம் அடிமை என்கிறார். எல்லோருக்கும் சேவை செய்வது, எல்லோரிடத்தும் அன்போடு இருப்பது, எல்லோருள்ளும் ஈஸ்வரனை காண்பது, இந்த மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் அந்த பக்தனுக்கு இறைவனோடு ஒன்று இருப்பதற்கு தடை இருக்காதுன்னு 18வது ஸ்லோகத்தில் சொன்னார். அப்படி அகங்கார மமகாரத்தை விட்டு ஈஸ்வரனோடு ஒன்று இருக்கக்கூடிய பக்தன் எத்தகைய ஆனந்தத்தை அனுபவிப்பான்? அகங்கார மமகாரத்தை விடுவதனால் பக்தனுக்கு என்ன பலன் கிட்டுகிறது, அது எத்தகைய அனுபவமாக அவனுக்கு இருக்கின்றது என்பதை இந்த 19ஆம் பாடலிலே சொல்லுகின்றார். அருமையான பாடல், பார்ப்போம். ஒன்று மரனில் என்று உணர்த்திய நம்மோன குரு தன் துணை தாழ்நீடூழி தாம் வாழ்க என்று என்றே திக்கனைத்தும் கை குவிக்கும் சின்மயராம் தன்மையர்க்கே கைக்கு வரும் இன்ப கனி. சிவபக்தர்களுக்கு என்ன கிட்டுகின்றது? இன்பக்கனி கிட்டுகின்றது. அவர்கள் கையில் வந்து விழுகிறது. ஆனந்தம் என்கின்ற அந்த அருமையான பழமானது அவர்கள் கையிலே கிடைக்கின்றது. அவ்வளவு எளிதாக அவர்களால் அனுபவிக்கப்படுகிறது, நுகரப்படுகிறது. எது? ஆனந்தம், பேரானந்தம் என்று இந்த பாடலிலே அறுதியிட்டு உறுதியாக கூறுகின்றார். ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம். ஒன்றும் அற நில் என்று உணர்த்திய நம் மோனகுரு தன் துணைத்தாள் நீடூழி தாம் வாழ்க என்று என்று திக்கனைத்தும் கைக்குவிக்கும் சின்மயராம் தன்மையர்க்கே கைக்கு வரும் இன்பக்கனி. யாருக்கு இன்பக்கனி கையில் வந்து விழும் அப்படியே அப்படின்னா, சின்மயராம் தன்மையர்க்கே கைக்கு வரும் இன்பக்கனி. சின்மயமாக
அறிவு மயமாக உணர்வு மயமாக இருக்கக்கூடிய அத்தகைய மகான்களுக்கு, தன்மையுடைய பெரியவர்களுக்கு கைக்கு வரும் இன்பக்கனி. அப்படி சின்மயமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அந்த நிலைக்கு வந்தார்கள் என்றால், திக்கனைத்தும் கைக்குவிக்கும் சின்மயர், எல்லா திசைகளிலும் வணங்குகின்றார்கள், கைகூப்பி வணங்குகின்றார்கள். எதனால் அப்படி வணங்குகின்றார்கள்? தன் துணைத்தாள் நீடூழி தாம் வாழ்க என்று திருவடிகளை வணங்குகின்றார்கள், போற்றுகின்றார்கள். யாருடைய திருவடியை? மோனகுரு தன் துணைத்தாள் நீடூழி தாம் வாழ்க, மௌன குருவினுடைய திருவடி தாமரைகள் வாழ்க வாழ்க. எப்படிப்பட்ட மோனகுரு அவர்? ஒன்றும் அற நில் என்று உணர்த்திய நம் மோனகுரு. ஒன்றுன்னா இப்போ விளக்கம் பார்ப்போம். மோன குரு அவர் எப்படி இருக்கிறார்? 100க்கு 100 பேசவே மாட்டார் அப்படிங்கிறது இல்லை. தாய்மானவருடைய குரு ரொம்ப அளந்தெடுத்து தான் பேசுவாராம். பொதுவாக அமைதியாக இருப்பாராம், அந்த மோன நிலையிலேயே இருப்பாராம். மோனத்திலே ஞானம் அது மோனமாக வெளிப்படுகிறது, அந்த மோனம் உள்ளத்தில் ஆனந்தமாக அனுபவிக்கப்படுகிறது. ஞானம், மோனம், ஆனந்தம். அதனால் இந்த ஞான மோன ஆனந்தத்திலேயே அவர் திளைத்திருப்பதாலே பெரும்பாலும் மோனமாக இருப்பார். அவசியம் ஏற்பட்டால் 1-2 வார்த்தைகளை உதிர்ப்பார். அவர் தான் மோனகுரு. யாரோட மோனகுரு? நம் மோனகுரு. ரொம்ப அப்படி உரிமையோடு சொல்லுகிறான். அதாவது சீடன் பிரபஞ்சத்திலே எல்லாவற்றின் மீதும் உள்ள பற்றுதல்களை எல்லாம் விட்டான பிறகு அவனுக்கு பற்றி பிடித்து கொள்வதற்கு இங்கு எதுவுமே இல்லையே என்று உள்ளம் நடுங்க வேண்டாம். தன்னுடைய குருநாதர் தனக்கு உரியவராக தன்னை இறுதியான அனுபூதியை கிடைக்க வைக்கும் வரையிலே முதல்ல அவர் என்ன செய்கிறாராம்? இறைவனே, ஈஸ்வரனே குருநாதராக வெளியில் வந்து புறத்திலே தோன்றி இந்த சிஷ்யனாகிய ஜீவனின் மனதை உள்ளே திருப்புகின்றார். அப்படி புறத்தில் இருக்கக்கூடிய குரு செய்யக்கூடிய பேருபகாரம் என்ன? மனதை உள்ளே திருப்பினார். அப்படி உள்ளே திரும்பிய ஜீவன் உள்ளே பயணப்பட்டு அந்த அகப்பயணத்தின் நிறைவாக ஆண்டவனை உள்ளத்தில் உணரும் பொழுது அங்கே உள்ளத்திலேருந்து வெளியில் போய்விடாதபடி உள்ளே இருக்கிற குரு அதை அவனை பிடிச்சிக்கிறார். அப்படியே அப்போது வெளியிலேருந்து உள்ளதழ்றார், உள்ளேருந்து திரும்ப வெளியில் போயிடாதபடி பிடிச்சிக்கிறார். அப்படி பிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணார்னா அடியாக கொடுக்குறார், கட்டியாக போடுறார் இல்லை, ஆனந்தமாக வைத்திருக்கின்றார். அப்படி குரு இதயத்தில் உரையும் அந்தர்யாமியாகிய ஈஸ்வரனே புறத்தில் குருவாகவும் வந்து சீடனை பக்குவப்படுத்தி மனதை அகமுகமாக திருப்பி உள்ளே செல்ல வைக்கின்றார். அப்படி உள்ளிருக்கும் அந்த உள்ளே திரும்பிய அந்த ஜீவனை உள்ளே இருக்கும் பரம்பொருளானவர், அவர் தானே குருவாக வந்திருக்கார், அவர் தன்னுடைய மூல நிலையின் பேரின்பத்தை அவ்வப்போது உணர வைத்து மேலும் மேலும் உள்ளே இழுக்கின்றார். அப்போ அவனுக்கு வெளியில் இன்பம் இல்லை என்று தெரிந்து விட்டது. உள்ளிருக்கும் பேரின்ப ஸ்வரூபியாகிய பரம்பொருளை நாடி அவன் திரும்புகின்றான், அந்த ஆனந்த அனுபவத்தை பெறுகின்றான். அதைத்தான் இந்த பாடலில் சுருக்கமாக சொல்கிறார். மோனகுரு அவருடைய வார்த்தைகளெல்லாம் ஓய்ந்து போனதின் காரணம் மூல நிலையாகிய மோன நிலையை அவர் இதயத்திலே உணர்ந்து விட்டார். அதனுடைய புற வெளிப்பாடுதான் வார்த்தைகள் குறைந்து இருக்கக்கூடிய நிலை. அப்படி அவர் மோனமாக தன்னை உணர்ந்ததுனால சீடனுக்கு ஒரு வார்த்தை உபதேசிச்சார். என்ன சொன்னார்? சும்மா இரு அப்படின்னு சொன்னார். அது அந்த சும்மா இரு என்கின்ற அந்த அற்புதமான உபதேசத்தை இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்கிறார் தாய்மானவர்? ஒன்றும் அற நில் என்று உணர்த்திய நம் மோனகுரு. அற்புதமான குரு சிஷ்ய இணக்கம். பக்குவியான சீடனிடத்து ஏதேனும் சிறு தடை இருந்தாலும் அந்த தடையை நீக்குவதற்கான வழியை உணர்ந்து சீடனுக்கேற்ப உபதேசிப்பார் குரு. அப்படி தாய்மானவருக்கு மோனகுரு சொன்னது என்ன? சும்மா இரு. இந்த சும்மா இரு என்ற உபதேசத்தை
இதுதான் பக்குவம் அடைந்து உண்மையை உணர துடிக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் கிடைக்கின்ற இறுதி உபதேசமாக இருக்க முடியும். தாய்மானவருக்கு மட்டுமில்லை. நாம் பார்க்கிறோம் அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமானை தான் சொல்கிறார் சும்மா இரு. அதை அவர் அப்படியே பல இடங்களில் பதிவு பண்ணுகிறார் தன்னுடைய பாடல்களில். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். அப்போ சும்மா இரு, சும்மா இருத்தல் தான். நாம் கூட சொல்கிறோம்ல, சின்ன குழந்தைங்க ஏதாவது பேசிட்டு வச்சுட்டு இருக்காங்க, நாம் முக்கியமான ஒரு வேலை கவனிக்கும் போது அவங்க தொந்தரவை ஏதாவது பண்ண சும்மா இரு அப்படிங்கிறோம்ல. அப்போ சும்மா இருன்னா சரீரத்தினுடைய சேட்டைகள், வாயினால் லபலபன்னு பேசிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஓயணும். சரி, சரீரத்தினுடைய சேட்டையும் ஓந்துருச்சு, வாயினுடைய வார்த்தைகளும் ஒடுங்கிடுச்சு, ஆனால் மனசுக்குள்ள எண்ணம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணத்தின் கொதிப்பும் மன கொதிப்பும் ஓயணும். அப்படி எல்லாம் அடங்கி நிற்கின்ற நிலை ஒன்றும் அற நில் என்று உணர்த்திய நம் மோன குரு. ஒன்றும் அற அப்படின்னுட்டார். ஒன்றுமே இருக்கக்கூடாது, சப்ஜட எல்லாம் போயிடணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அது அர்த்தம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ என்னென்ன இருக்கோ அது எதுவும் இருக்கக்கூடாது. என்னென்ன இப்போது உலகம், உலகப் பொருட்கள், உலகச் சூழல்கள் இதெல்லாம் நம்ம மனசில் இடம் பிடித்திருக்கு எண்ண வடிவில் அப்படின்னு சொல்கிறோம். உலகம் உலகம் உலகம்னா 700 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த முழு உலகத்தை சொல்லலை. எத்தனையோ 84 லட்சம் வகை உயிர்கள் வாழக்கூடிய முழு உலகத்தையும் சொல்லலை. அவரவர் அந்தந்த ஜீவன் அவருடைய வினைக்கேற்ப எந்த சூழலில் வாழ்கிறானோ அது அவனுடைய உலகம். அப்படி புற உலகிலே இருக்கக்கூடிய அவனுடைய அனுபவத்துக்கு எட்டக்கூடியவற்றையெல்லாம் பொதுவாக நாம் எப்படி சொல்கிறோம்? மனைவி, மக்கள், வீடு, வாசல், சொத்து பத்துக்கள் இதெல்லாம். இது போக அவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், அவரிடம் வந்து பயன்பெற்று செல்லக்கூடியவர்கள், இப்படி நமக்கு யார் யாரோடெல்லாம் தொடர்பு இருக்குதோ அதெல்லாம் வச்சுக்கோங்களேன். அப்போ அவரவர் வாழக்கூடிய இடத்திலும் பயணித்தோ சந்தித்தோ தொடர்பு கொள்ளக்கூடிய இடங்கள் இது எல்லாவற்றிலும் எதெல்லாம் இவனுக்குரியதுன்னு இந்த ஜீவன் பழகி வந்து தன்னுடையது என்று நினைக்கின்றானோ அதெல்லாம் சேர்ந்து புறத்தில் இருக்கக்கூடிய என்னுடையவை என்கின்ற இவனுடைய மமகாரத்துக்கு இலக்காக இருக்கின்ற புற தொடர்புகள் எல்லாம் அது முதல்ல ரொம்ப வெளியில் இருக்கக்கூடிய ஒன்று. ஒன்றுமரனில்னா அது வெளியில் இருக்கிற ஒரு விஷயம். அப்போது இந்த புறப்பொருட்கள் வாழ்க்கையில் நீ இடைவிடாது இவர்களோடு விவகாரம் பண்ணி கொண்டிருக்கின்றாய், புழங்கி கொண்டிருக்கின்றாய், அதன் மீது உனக்கு பற்று வேண்டாம். ஒன்றும் அறநில் என்பதனுடைய முதல் பொருள் என்ன? புறப்பொருட்கள், புற உறவுகள், புற தொடர்புகள், புற சம்பந்தங்கள் எல்லாவற்றிலும் பற்றுதலை துறந்து விடு. அதான் ஒன்றும் அறநில் என்பதன் முதல் விளக்கம். அப்படி புறப்பொருட்களை விட்டாலும் கூட பல பேருக்கு அது ரொம்ப ஈஸியாக விட்டுருவாங்க. சுயநலம் மிகுதியாக இருந்தால் அவளை பற்றி நான் ஏன் கவலைப்படணும், இவனை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்னு சொந்தக்காரவங்கள், அம்மா அப்பா, பிள்ளைங்கள்கிட்ட கூட சில பேருக்கு பற்று இருக்காது, இருக்க வேண்டிய அன்பு கூட இருக்காது. அப்படி சொல்லலை அவர், பற்றுதலை விடுன்னு தான் சொல்கிறார். ஆனால் என்ன இருக்கும், இவங்களுக்கு தன்னை ரொம்ப பிடிக்கும், தன்னுடைய உடம்புக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதை ரொம்ப பாதுகாத்து உணவை கொடுத்து மருந்தை கொடுத்து நல்லா வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் கூடாது. ஒன்றும் அறநில், அறன்னு அது இல்லாமல் அத்து போய் விட்டு போய்விடணும். ஒன்றும் அறநில், அப்போ எதுவும் இல்லாமல் இரு அப்படின்னா முதல்ல வந்து புறப்பொருட்கள், இந்த உடம்புக்கு அந்நியமாக வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதன் மீது உள்ள பற்றுதலை விடு அப்படின்னு குரு சொல்கிறார். ரெண்டாவது, உன்னுடைய உடலின் மீதே உள்ள பற்றுதலை விடு. இப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி வந்தாச்சு. நம்முடைய உடல் பார்க்க போனால் நமக்கு பல நேரம் நம்முடைய உடல்னு கூட தோன்றதில்லை, நானே இந்த உடல் அப்படின்னு கூட நினைக்கின்றோம். அப்படி நான் என்று நான் ஐக்கியப்படுத்தி உணரக்கூடிய இந்த உடலின் மீது உள்ள பற்றுதலை துறக்கணும். இது ரெண்டாவது விஷயம். ஒன்றும் அறநில் என்பதிலே முதல்ல புறப்பொருட்கள் நம்மோடு இணைந்துள்ளவை. இரண்டாவது இந்த உடல், அவரவருடைய உடல். அப்புறம்
இந்த உடல்னு வெளியில் நமக்கு தெரிஞ்சாலும் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று இந்திரியங்கள், கருவிகள் அதெல்லாம் வெளியில் இருக்குது. கைகால்கள் இருக்குது, முகம், இப்படிலாம் ஒரு உடல்னு இருக்கே. 7 தாத்துக்களாலான இந்த உடல் இது எவ்வளோ நாளைக்கு நடமாடிக்கொண்டிருக்கு? இந்த பிராணவாயுவை வெளியிலேருந்து இழுத்து உள்ளே இழுத்து திருப்பி வெளியில் விட்டு இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது தான் இந்த உடம்புக்கு ஒரு மரியாதையே இருக்குது. அப்போ அதனால் இந்த பிராணன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோமே, இந்த பிராணன் நான் தானோ அப்படின்னு சில பேர் ஆத்மானா என்னன்னு தெரியாமல் மயங்கி பிராணனே ஆத்மா என்று நினைக்கக்கூடிய அறிவு நிலையில் அவ்வளவு கீழே இருக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க. அதுலேயும் பற்றவிடு, ஒன்றும் அறநில், நீ அதுவல்ல. அதனால் விடுன்னு சொல்கிறேனே. ஏன் விடுன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு எல்லாரும் ஏரோப்ளேனில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுப்போம். கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க. அவரவர் இத்தனை 15 கிலோ எடுத்துக்கலாம், அப்புறம் கையில் 7 கிலோ வச்சுக்கலாம், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா. ஏரோப்ளேனில் நம்ம பயணம் பண்ணினோன்னா எவ்வளவு கனம் உள்ள பொருளை நம்ம வச்சுருக்கலான்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை விட கூட வச்சுக்கக்கூடாது, அவ்வளோ வச்சுக்கலாம். அந்த சாமான் வச்சுருக்கோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய விமானம், அதனால் அவரவர் எல்லா பொருட்களையும் கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாம் ஒன்றுனா போட்டுட்டோம். இப்போ ஷூஸ் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்குது, அதை கூட கழட்டிடுங்க, ஏதோ ஒன்று. அப்படி நம்மகிட்ட எதெல்லாம் இந்த உடலுக்கு அந்நியமாக இருந்து ஆனால் உடம்போடு ஒட்டிகிட்ருக்கோம் நீக்கக்கூடியதோ அதெல்லாம் நீக்குன்னா நீக்கிடுவோம். எது மினிமம் இருந்தால் உனக்கு நல்லது அதான் வச்சுக்கணுன்னா எல்லோரும் விட்டுருவோம். அப்போ முதல்ல வேணும் தான் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் உயிர் வாழணும்னு சொன்னால் இதை விடுங்கன்னா விட்டுருவோம். ஏன்னா இதை விட உயிர் பெருசு, இந்த ஷூவை விட எனக்கு உயிர் பெருசு தானே. அப்போ நான் அதை தூக்கி தூர போட்டுறேன். கையில் இருக்கக்கூடிய பெட்டி எல்லாம் போட்டுடலாம். என் உடம்பை காப்பாற்றினா போகிறோம், உயிரை காப்பாற்றினா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது இந்த புறப்பொருட்களை விட நமக்கு நம்முடைய உடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உடலுக்கு எதுக்கும் அது மரியாதை வருதுன்னா அந்த மூச்சு ஓடிட்டுருக்கிறதுனால வருது. அது மட்டும் நமக்கு போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்தையும் உணரக்கூடியதாக உள்ளுக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த அந்தக்கரணமாகிய உட்கருவினுடைய முதல் பகுதி மனம். உணர்ச்சி மயமாயும் இன்ப துன்பங்களை உணர்வதாயும் சந்தேகம் கொள்வதாயும் அலை பாய்வதாயும் இருக்கக்கூடிய மனசுனால இந்த 4 குணத்தை நம்ம நினச்சிடணும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் ஆத்ம சாதனம். அதுக்குத்தான் தாய்மானோர் பாடல்கள் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் கேட்கிறோம். அப்போ மனசுனா என்ன? அது உணர்ச்சிகளுக்கு இருப்பிடம், இன்ப துன்பத்தை உணர்கிறது, அலைப்பாயும் தன்மையை உடையதாயிருக்கிறது, சந்தேகம் கொள்வதாய் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மனசுல தான் நம்ம பெரும்பாலும் வாழ்கிறோம். நம்முடைய உணர்வை அங்கே வச்சுருக்கோம். நான் இதுதான் இந்த உடம்பு நான் அப்படின்னு நினைக்கிறத விட கூட அதிகமாக நான் இந்த மனசுங்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே பெரும்பாலோர் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஒன்று மறநில் என்று சொல்லும் பொழுது இந்த மனோமய கோஷத்தோடு உன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறாயா, அதையும் விடு. சரி, இந்த மனசுக்கு சந்தேகம் வரும் பொழுது அதற்குண்டான சரியான விளக்கத்தை கொடுத்து அந்த ஐயத்தை நீக்கி வைக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருப்பது புத்தி அல்லது அறிவு. அப்போ மனம் உணர்ச்சிமயமாக இருக்கிறது, புத்தி அறிவினை தருகின்றது. அந்த அறிவு அப்போ இதை விட அது பெட்டர் இல்லை, அதுதானே நம்மளை கஷ்டத்துலேருந்து விடுவிக்கிறது அப்படின்னு நாங்கிற உணர்வு அந்த புத்தியில் கொண்டு போய் வச்சுட்டு அவனுக்கு எல்லாம் தீந்துருமான்னா இல்லை, அதுவும் முழுமை இல்லை. அதனால் அந்த புத்தியின் மேலே இருக்கக்கூடிய பற்றுதலையும் விடு. ஒன்றரநில் அப்படின்னு இப்போ என்ன வருது? புறப்பொருட்களின் மீது உள்ள பற்றுதல் உனக்கு வேண்டாம், அன்னமயமான இந்த உடலின் மீது பற்றுதல் வேண்டாம், உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற பிராணனாகிய மூச்சின் மீது உனக்கு பற்றுதல் வேண்டாம், இன்ப துன்பங்களை உணர்கிற மனதின் மீது பற்றுதல் வேண்டாம், அந்த மனதுக்கு தீர்மானித்து நிச்சயிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லுகின்ற புத்தியின் மீது பற்றுதல் வேண்டாம். அதுக்கும் ஆழமாக நான் செய்கிறேன். இப்போ புத்தி ஒன்று சொல்லி கொடுத்த உடனே அது எப்படிப்பட்டது என்கின்ற அதனுடைய தன்மையை உணர்ந்து அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு செயலில் இறங்குவதற்கு ஒன்று கிளம்பி வருது. அந்த நான்கிற அகந்தை, ஜீவ அகந்தை, அதுதான் இத்தனை பாடும் படுது. அந்த அகந்தைக்குள்ளே தான் நம்மளை வச்சுக்கிறோம் பெரும்பாலும்.
என்ன சொல்கிறார், ஒன்று மரனில் அந்த அகந்தையோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதையும் விடு. இந்த அகந்தை இப்படி நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இது எனக்கு வேண்டும், இப்படியெல்லாம் ஒன்று தீர்மானித்த செயலில் இறங்குவதற்கு உதவியாக சித்தம்னு ஒன்று இருக்குது. ஜென்மாந்திர வாசனைகளெல்லாம் அதில் புதஞ்சு கிடக்கு. அது மேலே வந்து இது எடுக்கக்கூடிய புத்தி சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி தன்னுடைய பழைய அனுபவங்களை எடுத்து கொடுத்து முடிவெடுக்க வைக்கின்றது. இப்போ இத்தனையும் இதனோடு நீ வைத்திருக்கிற தொடர்பை விட்டுவிடு என்பது தான் ஒன்றும் அற நில் என்பதன் பொருள். புறப்பொருட்கள், உடல், 7 தாத்துக்களாலாகிய அன்னமயமான உடல், பிராணன், உணர்ச்சிமயமான மனது, அறிவு, எண்ணங்களின் பதிவாக இருக்கக்கூடிய சித்தம், இவை அனைத்தையும் நான் என்னுடையவை என்று நினைத்து இயக்கி கொண்டிருக்கிற அகந்தை, இது அத்தனையையும் ஒதுக்கி வைத்து விடு. இதெல்லாம் போயிட்டா அப்புறம் யாரும் மிச்சம் இருப்பா, என்னையே இல்லாமல் போன்னு சொல்கிறியோ அப்படிங்கிற பயம் வந்துடும் பக்குவம் இல்லாதவனுக்கு. ஆனால் பக்குவம் உள்ள சீடனுக்கு குரு இப்படி ஒன்றும் அற நில் என்று சொன்னவுடன் அது எப்படி இருக்கும்? அவர் சொன்னது எப்படி இருக்கிறது? வாய் வார்த்தையாக சொல்லவில்லை, உணர்த்திய நம் மோன குரு. உணர்த்துதல் அப்படின்னா என்ன? இப்போ ஸ்தூலமாக எடுத்துக்கொண்டா ஒரு ஊசி எடுத்து குத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், கையில் குத்தினா அப்போ வலினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னு வச்சுப்போம். இந்த இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஊசி எடுத்து குத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய சதையில் ஊசியை வச்சு குத்திட்டேன். அப்போ அவனுக்கு வலினா என்னென்னு புரிஞ்சிடுது. உணர்த்தி விட்டோம், புரிந்து விட்டது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் புரிய வைத்து விடுவது, சும்மா வாய் வார்த்தையாக சொல்வதல்ல, நன்கு புரிந்து கொள்ள செய்துவிட்டார். குருநாதரின் மகிமை என்ன? சீடனை உண்மையை உணரச் செய்கிறார். அவருடைய பக்குவத்துக்கேற்ப, சீடனுடைய பக்குவத்துக்கேற்ப நிறைநிலை அடைந்த குருவானவர் முடிந்த உண்மையை உணர வைப்பார், உள்ளத்தில் புரிய வைப்பார், ஐயங்களை நீக்கி உண்மையை காட்டி கொடுப்பார். சுவாமி விவேகானந்தரை பற்றி சகோதரி நிவேதித்தை சொல்கிறாங்க. மற்ற ஆச்சாரியர்களெல்லாம் உண்மையை எடுத்து விளக்குகிறார்கள், அது நம்முடைய அறிவுக்கு கொடுக்கப்படுகிற போதனையாகவும் இருக்கும். ஆனால் சுவாமி விவேகானந்தர் உபதேசிக்கும் பொழுது அவர் நம்முடைய அகத்திலே ஆன்ம ஞான அக்னியை மூட்டி விடுவார்னு சொல்கிறாங்க. ஞான அக்னி உள்ளத்தில் பற்றி கொண்டு எரியும். அப்போ அந்த பற்றுதல்கள் எல்லாம் போய்விடும். பற்றுதலை விடுங்கள், பற்றுதலை விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரண குருமார்கள். பற்றுதலை போக்குகிறார் ஞானகுரு. அத்தகைய ஞானகுரு தான் இங்கே மோன குருவாக அவருக்கு வந்திருக்கின்றார். அதனால் அவர் ஒன்றும் அற நில் என்று வாய் வார்த்தையாக பேசாமல் உள்ளத்தில் உணர்த்தினார். அப்போது குருவினுடைய அவருடைய அனுபூதியின் மகிமையினாலும் சீடன் மீது அவர் கொண்டிருக்கிற கருணையின் வலிமையினாலும் சீடனும் பக்குவமாக இருப்பதனாலும் அவர் சொன்ன உடனே ஒன்று மர நில், சும்மா இரு அப்படின்னு சொன்ன உடனே சும்மா இருப்பது எப்படின்னு இவருக்கு உள்ளத்துக்குள்ள அனுபவமாகிவிட்டது. அப்போ புரியாத விஷயத்தை, சாத்தியமில்லாத விஷயத்தை அவர் சொல்லவில்லை, சாத்தியமாக்கி காட்டிவிட்டார். அதுதான் பெருசு, குருவினுடைய சிறப்பு. அப்போ ஒன்றும் அற நில் என்று உள்ளத்தில், சீடனின் உள்ளத்தில் உணர்த்திய, ஒன்றும் அற நில் என்று உணர்த்திய நம் மோனகுரு. நம் அப்படின்னா சீடனானவன் இதுவரையிலே வாழ்வில் பெற்றோர், உடனிருப்போர், எல்லாற்றையும் நமக்குரியவர்கள், நம்முடைய உறவினருங்கிற ஒரு சம்பந்தத்தோடு எண்ணி பழகி வாழ்ந்து இருப்பான். ஆனால் இப்போ தெரிகிறது அவனுக்கு குருதான் உனக்கு உண்மையான உறவு. உன்னுடைய உடலே உனக்கு உண்மையான உறவு அல்ல, உடல் பொய்யுறவு. அப்படித்தானே இந்த பாட்டையே ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த உடல் பொய்யுறவாக இருக்கும் பொழுது உண்மை உறவாக இருப்பது குருவருள், திருவருளின் வடிவாக விளங்குகின்ற குருவினுடைய உறவு தான் உண்மையான உறவு. அவர் நமக்கு உணர்த்தினதுனால நம்
மோனகுரு, நமக்கு உரியவர், நம்பால் பரம காருண்யம் உடையவர், நாம் உய்வடைய வேண்டும் என்று மனதார எண்ணுகின்றவர், அதன் பொருட்டு உண்மையை நமக்கு எடுத்து உரைத்து உணர்த்தியவர். நம் மோனகுரு என்பதில் இத்தனை இருக்குது. அந்த நம் மோனகுருங்கிறதுல குரு சீடனிடம் கொண்டிருக்கின்ற கருணை சுட்டி காட்டப்படுகிறது. நம் மோனகுரு என்று சீடன் சொல்லும் பொழுது சீடன் குருவை எப்படி மதிக்கிறான் என்பதும் காட்டப்படுகிறது. இது ஒரு பரஸ்பரம், குருவும் சீடனும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்கிறார்கள். சுவாமி சித்பவானந்த மகாராஜ் சீடர்களும் பக்தர்களும் அவரை போய் பார்க்க போகும்பொழுது, குறிப்பாக அந்தர்யோகம் நடத்துறது, அதை பற்றியெல்லாம் ஏதாவது எப்படி செய்யணும், எங்கள் ஊரில் அந்தர்யோகம் நடத்தணுமா என்ன செய்யணும் அப்படியெல்லாம் கேட்குறவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்டையும் கூட பொதுவாக அவற்றை அவங்க அந்த சீடர்கள் உண்மையான ஒரு அன்போடு கேட்குறாங்க அப்படின்னா சாமி என்ன சொல்லுவாங்களாம், நம்மை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிம்பாங்களாம். என்ன சொல்கிற, என்னை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், இந்த ஸ்தாபனத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், நாங்களெல்லாம் உங்களுக்காகத்தான் இருக்கோம். இதுதான் குருவின் மனநிலை. அவருக்குன்னு ஒன்று, ஏன்னா அவர் அகந்தையை விட்டவர், எல்லா உயிர்களும் இறைவனின் தோற்றங்களாக பார்க்கின்றார். அப்போ அவருக்கு வேறுபாடு இல்லை, எல்லார்ட்டையும் அந்த மாதிரி அன்பாக தன்னையே கொடுக்கின்றார். சர்வபூத ஹிதே ரதாஹா, பக்தர்கள், ஞானிகள், மகான்கள், முனிவர்கள் எப்படி இருப்பார்கள், எல்லா உயிர்களின் நலனில் மகிழ்ச்சி அடைபவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்தா எல்லா உயிர்களுக்கும் ஒரு பிரியம் ஏற்பட்டு விடும். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த அகங்காரங்கிற தடை சிறிதும் இல்லை. அகங்கார தடை நீங்கியவர்கள் எல்லோருக்கும் உரியவர்களாக தம்மை வைத்திருக்கின்றார்கள். அத்தகையவர்களை பார்த்தாலே நமக்கு பிடிச்சு போயிடும். அதனால நம் மோனகுரு அப்படின்னா குருவும் சீடனை முற்றிலும் தனக்குரியவனாக நினைக்கின்றார், சீடனும் குருவை முற்றிலும் தனக்கு உரியவராக, தன்னை காப்பவராக, கைதூக்கி விடுபவராக கருதுகின்றார். நம் மோனகுரு ஒன்றும் அறநில் என்று உள்ளத்தில் உணர்த்திய நம் மோனகுரு அவரை எப்படி கருதுகிறார்? மோனகுரு தன், தன்னுங்கிறது இங்கே போடணும். மோனகுரு தன் அப்படின்னா மோனகுருவினுடைய, மோனகுருவினது, மோனகுருவினுடைய துணைத்தாள். துணைத்தாள் அப்படின்னா 2 திருவடிகள். இப்போ நம்ம உடம்பில் பெரும்பாலான உறுப்புகள் ஜோடி ஜோடியாக தான் இருக்குது. 2 கண், 2 காது, மூக்கு ஒன்றுனா கூட அதில் 2 நாசி துவாரங்கள், 2 கைகள், 2 கால்கள். அதனால 2 கால் இருக்கிறதுனால இப்போ பொருட்களை சொல்லும்பொழுது ஒரு ஜோடி பொருட்களோ சிற்றுயிர்களோ ஒரு ஜோடி காளமாடு வாங்கி வண்டி கட்டி முந்தியெல்லாம் பயன்படுத்தினாங்க, ஜோடி அப்படிங்கிறோம். அப்போது பெரியவர்களுடைய திருவடியும் 2 திருவடி இருக்கிறதுனால ஜோடிங்கிற அர்த்தம். ஆனால் ஜோடின்னு ஒரு பொருளை மாதிரி சொல்லாமல் இணைத்தாள், துணைத்தாள், சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது யுகல சரணம் அல்லது சரண யுகலம், 2 தாமரை திருவடிகள். அப்போது மோனகுருதன் துணைத்தாள், மோனகுருவினுடைய 2 திருவடிகள். அதை எப்படி நினைக்கிறான் இந்த சீடன்? நீடூழி தாம் வாழ்க, அந்த திருவடிகள் நீடூழி வாழ்க, ஊழிக்காலத்தையும் கடந்து வாழ்க. இப்போது ஒருத்தனுக்கு அதிகபட்ச வாழ்க்கை 100 வருஷம், 120 வருஷம். சித்த புருஷர்கள்லாம் 400 வருஷம் வாழ்ந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவர் எப்படி இருக்கணும்? தன் குருநாதன் சொல்ல, நீடூழி, ஊழிக்காலம் வரையிலும் வாழ்க. ஊழி கற்பகாலம் அதெல்லாம் முடிஞ்சு அடுத்த பிரளயம் பிரளயம் கொஞ்சம் காலமும் முடிஞ்சு அடுத்த தோற்றம் சிருஷ்டி வருமே, அப்பவும் கூட அழியாது இருக்கக்கூடியது குருவின் திருவடி. அதனால் நீடூழி தாம் வாழ்க அப்படிங்கிறார். ஒன்று மர நில்லென்று உணர்த்திய நம் மோனகுரு தன் துணைத்தாள் நீடூழி தாம் வாழ்க. இப்போது குருநாதர் வாழ்கன்னு சொல்லியிருக்கலாமே, குருவின் திருவடின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பொதுவாக பக்தர்களுக்கு, சீடர்களுக்கு குருவினிடத்து ரொம்ப பிடிச்சது அந்த திருவடி தான்.
இந்த திருவடியின் மூலம்தான் அவர்கள் அருளை உணர்கிறார்கள். அந்த திருவடியை கெட்டியாக பிடிச்சு கொண்டு சரணடைவது, சரணாகதி பண்ணுவது அப்படின்னு சொல்கிறோம். சரண், அந்த திருவடியை பிடிச்சிக்கணும். ஒரு அழகான பாடல் இருக்குது, குரு மீது அமைந்த ஒரு பாடல். அது மீராபாய் எழுதி அதனுடைய தமிழ் ஆக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பாட்டுன்னா, அந்த குருவின் திருவடி, அதாவது குருவின் திருவடியை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சாஸ்திரங்களில் சீடனுடைய தலை சிரசு குருவுக்கு உரியது, குருவின் திருவடி சீடனுக்குரியது. சீடனுடைய தலை குருவுக்குரியது. அவள் ஆசீர்வாதம் பண்ணினா கையை தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார். திருவடியை தலையில் வச்சுட்டா அதை போல் வேறு பாக்கியம் கிடையாது. திருவடி தீட்சைன்னு சொல்கிறோம். அப்போ சீடனுடைய தலை குருவுக்கு சொந்தம், குருவினுடைய திருவடி சீடனுக்கு சொந்தம் அப்படின்னு பக்தர்கள் சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட அந்த குருவின் திருவடி எப்படி சீடனுக்கு அருள் புரிகிறதுன்னு காட்டக்கூடியத அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் பாருங்க. நிம்மதியடைந்தேன் உலகம் மறந்தேன், ஆனந்தம் தானடைந்தேன், நானே நிம்மதி அடைந்தேன். எப்போ? சத்குரு பாதுகை குஞ்சலம் என் மேல் பட்ட பொழுது தானே. அதாவது பாதுகை குஞ்சலம், இப்போ ஷூ போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய 2 பக்கத்தையும் கட்டுறதுக்கு ஒரு லேஸ் அப்படிங்கிறோம்ல, அதுதான் சொல்கிறார். அவருடைய குருவோட பாதம் கூட நேரடியாக என் மேலே படணுங்கிறது கிடையாது. அவர் பாதத்தில் அணியக்கூடிய அந்த பாதுகை, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய அந்த கயிறு, அது என் மேலே குஞ்சலம், அது என் மேலே லைட்டாக பட்டாலும் போகும், எனக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிறார். சத்குரு பாதுகை குஞ்சலம் என் மேல் பட்ட பொழுது தானே நிம்மதி அடைந்தேன் உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன், நானே நிம்மதி அடைந்தேன். வேற என்ன கிடைச்சது குரு திருவடிகளாலே? குருவி அப்படி எனக்கு பலவிதமான நலன்களை செய்திருக்கக்கூடிய இந்த திருவடிகளை நான் எப்படி போற்றுகிறேன்? குருவின் மலரடியே என்றும் என் கண்ணால் பார்த்திருப்பேன், மற்றெல்லாம் பொய் எனும் கனவினில் கண்ட பொருள் போலாச்சே, கனவினில் கண்ட பொருள் போலாச்சே, அதனால் நிம்மதி அடைந்தேன் உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன், நானே நிம்மதி அடைந்தேன். குருவின் திருவடிகளை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற சீடனுக்கு இந்த உலகம் அச்சுறுத்தாது. அதான் சொல்றார், இந்த உலகம் எல்லாமே மாயை, பொய் என்னும் கனவில் கண்ட பொருள். கனவில் கண்ட பொருள், கனவுல ஒரு புலி துரத்திட்டு வந்துச்சுன்னா விழிச்சப்புறம் அந்த புலி நம்மளை கடிக்குமா என்ன? இல்லை. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய இன்னல்கள் எனக்கு ஒரு பொருட்டல்ல. என்ன, குருவின் திருவடிங்கிற பாதுகாப்பு கோட்டைக்குள்ளே நான் இருக்கேன். அப்புறம் பாருங்க, பிறப்பிறப்பாம் பவம் என்னும் கடலினில் ஜலம் முழுதும் வற்றி போச்சே, அதை தாண்ட உபாயம் தேடும் கவலையும் என்னையும் விட்டு போச்சே, அதனால் நிம்மதி அடைந்தேன் உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன், நானே நிம்மதி அடைந்தேன்.
இந்த உலக வாழ்க்கை ஒரு கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரும் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. திக்கு தெரியாத காட்டிலே அலைவது போல இந்த உலகத்தில் நான் கஷ்டப்படுறேன், கடல் அலைகளால் மொத்துண்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்வதுண்டு. அப்போ இந்த உலகம்ங்கிற கடல் பவம், பிறப்பிறப்பாம் பவம், அந்த பவக்கடலாகிய உலக வாழ்க்கை, அதில் இருக்கிற எனக்கு குரு அருள் எப்படி வேலை செய்கிறது? இந்த கடலில் ஜலம் முழுதும் வற்றி போச்சு. எதில்? பிறவி கடலிலே. குரு கிருப்பையினால் உலக வாழ்க்கை தரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் எனக்கு இல்லாமல் போச்சு. அப்போ இந்த உலக வாழ்க்கைங்கிற கடலிலே தண்ணி வற்றி போச்சு. அப்போ எனக்கு அதை தாண்டணுங்கிற கவலையே இல்லை, அதை தாண்டுவதற்கு உபாயம் தேடுகிற பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறார். யார் இந்த குரு? மீராபாய் பாடி இருக்கிறதுனால கண்ணனே அவளுக்கு தெய்வம், கண்ணனே குரு. மலையை குடையாய் தாங்கியே கோகுலம் காத்த கோவிந்தனை அரண் என அடைந்தேன், அவன் என் பார்வையை உட்புறம் மாற்றி விட்டான், பார்வையை உட்புறம் மாற்றி விட்டான், அதனால் நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன், நானே நிம்மதி அடைந்தேன். சற்று முன்னர் குறிப்பிட்டேன் இல்லையா, குருநாதர் புறத்திலே மானுட வடிவெடுத்து வந்து குரு சீடனுக்கு வழிகாட்டும் பொழுது என்ன செய்கிறார்? அவர் என்னென்ன வழிகளிலெல்லாம் அருள் புரிந்தாலும் அது அனைத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். என்ன செய்கிறார்? சீடனுடைய மனது புறப்பொருட்களை, புற உலகை, இந்த உடலை உண்மை என்று நினைக்கிற இயல்பை மாற்றி மனதை உள்ளே திரும்பி பார்க்க வைக்கின்றார். அதுதான் விஷயம். அது ரொம்ப பெரிய குரு கிருப்பை அதுதான். அதனால் என் பார்வையை உட்புறம் மாற்றிவிட்டான். எப்போ? அவனையே நான் அரண் என அடைந்தேன், சரண் என அடைந்தேன். குருவே சரணம், உன் திருவடி சரணம், நீ தான் என்னை காப்பாற்றணும், உனையன்றி துணை காணேன் என்று நம்பி சீடனானவன் தன்னை குருவிடம் ஒப்படைக்கும் பொழுது குருவானவர் அவனுடைய பார்வையை உள்ளே திருப்புகின்றார். அங்கே உரு பொருளை, ஆனந்த வஸ்துவை அவன் உணர்கின்றான். அதனால இந்த பார்வையை உட்புறம் திருப்புவது தான் குரு கிருப்பை. நான் ஆசிரமத்தில் பிரம்மச்சாரிணியாக இருக்கும் பொழுது ஒரு தரம் திருவாச்சகம் வகுப்பு சத்சங்கத்தில் எடுத்தாங்க அம்பா யதீஸ்வரி சிவப்பிரியாம்பா. வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நான் அம்பாவோட அறைக்கு போய் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ திருப்பவும் திருவாசகத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கும்போது அதில் ஒரு ஒப்புள்ள உபனிஷத மந்திரங்கள் இணைச்சிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு மந்திரம் அது நான் பார்த்தேன், படித்தேன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாகஸ்ச பிரகிணோதி தஸ்மை தகும்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே. யார் பிரம்மதேவனுக்கு முன்பே இருக்கின்றாரோ, யார் இந்த சிருஷ்டியாக ஆகியிருக்கின்ற பிரம்மதேவனுக்கு வேதங்களை கொடுத்தாரோ, யார் மனதை ஆத்மாவினிடத்து திருப்புகிறாரோ அந்த குருவை முமுக்ஷுவாகிய நான், மோட்சத்தில் இச்சை கொண்டவனாகிய நான், சீடனாகிய நான் சரணடைகிறேன், பிரபத்யே சரணடைகிறேன் அப்படின்னு அந்த வேத மந்திரம். இது குரு பக்திக்கு, குருவினிடம் சீடன் சரணடைவதற்கு அற்புதமான மந்திரம். இதை வச்சு தான் பின்னாடி எல்லாமே வந்திருக்கு. நாம் பார்க்கக்கூடிய எல்லா பக்தி இலக்கியங்களிலும் குரு பக்தியை பற்றி சொல்லக்கூடியதுலேயும் இதுதான் இருக்குது. இதனுடைய சாரம்தான் விஸ்தரித்து சொல்லப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதைத்தான் இங்கே மீராவும் சொல்கிறா. அவன் என் பார்வையை உட்புறம் மாற்றிவிட்டான். எப்போ? சரண் என அடைந்த போது. சரணம் அகம் பிரபத்யே. அவன் என்ன பண்ணுகிறான்? ஆத்ம புத்தி பிரகாசம். பார்வையை உட்புறம் திருப்புவதுங்கிறதுக்கு அங்கே சம்ஸ்கிருத அந்த மந்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? புத்தியை ஆத்மாவினிடத்து திருப்பி உண்மையை காண வைத்தார். ஆத்ம புத்தி பிரகாசம்.
இந்த ஸ்லோகத்தை அப்போ தான் நான் முதல்ல பார்க்குறேன் இந்த மந்திரத்தை. உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இருக்கேன்பா, இந்த ஸ்லோகம் நல்லா இருக்கே, ஆத்ம புத்தி பிரகாசம் நல்லா இருக்கே அப்படின்னு நான் அம்பாட்ட சொன்னேன். உடனே அம்பா இப்படி இந்த பக்கம் நேராக கவனிக்காத மாதிரி குரு பிரணாம் குரு பிரணாம் குரு பிரணாம் அப்படின்னாங்க. என்னம்பா அப்படின்னு அம்பா அப்புறம் சொன்னாங்க, இது சந்நியாசம் வாங்கும் பொழுது இந்த மந்திரத்தை ஓதுவாங்கம்மா, அதனால் நான் உனக்கு முதலே சொல்ல வேண்டாங்கிறதுக்காக இப்படி இப்படி சொன்ன மாதிரி சொன்னேன். இந்த மந்திரம் குருவை வணங்குவதற்கு அப்போது சொல்லுகிறேன். இந்த மந்திரத்தை சொல்லி குருவை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மோன குரு என்ன செய்கிறார், அவருடைய துணைத்தாள் நீடூழி தாம் வாழ்க. ஏன், அவர் நமக்கு உள்ளத்தில் உணர்த்திட்டார். ஒன்று மர நில் என்று உணர்த்திய நம் மோனகுரு தன் துணைத்தாள் நீடூழி வாழ்க. அப்படி நீடூழி வாழ்கன்னு அந்த திருவடிகளை போற்றி இப்போ திருவாச்சகம் எப்படி துவங்குகிறது, நம சிவாய வாழ்க நாத்தன் தாழ் வாழ்க. அந்த நாத்தன் யாரு, சிவபெருமானா, குருநாதர். என்ன மாணிக்கவாசகருக்கு எப்படி வந்தார்னா குருவாத்தான் வந்தார். என்ன, குருந்த மரத்தடியின் கீழ் குருவாக இருந்து உபதேசம் புரிந்து கொண்டு சிவனை காட்டி கொடுத்தார். அதனால் அவருக்கு குரு தான் சிவன், சிவன் தான் குருவாக வந்தார், அதனால் குரு தான் சிவன். அப்படி அந்த திருவடிகள் நீடூழி வாழ்க, குருவின் திருவடிகள் நீடூழி வாழ்க அப்படின்னு எத்தனை தடவை சொல்லணும், என்றே திரும்ப 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 நாம் பார்க்குறோம். பல இடங்கள் இந்த முதல்ல சிவபுராணத்திலேயே வாழ்கன்னு முதல்ல 5 அடிகளில் வாழ்க வாழ்கன்னு சொல்லுவார். அப்புறம் வெல்க வெல்கன்னு சொல்லுவார். அப்புறம் போற்றி திரு அகவலில் போற்றி போற்றி போற்றின்னு அது நிறைய தரம் வரும். அப்புறம் மற்ற பாடல்களையும் திரும்ப திரும்ப போற்றி போற்றியோ நம சிவாய அப்படி போற்றி போற்றின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்போது இந்த சீடனுக்கு எதில் உண்மையான ஆனந்தம்னா, தனக்கு தன்னையே கொடுத்த குருநாதரினுடைய திருவடிகளை நினைத்து ஆனந்தமாக கண்ணீர் உகுத்து கொண்டு அவருடைய மகிமையை போற்றி பாராட்டி நன்றியோடு உணர்வது. அதனால் இவர் என்ன சொல்கிறார், என்றே திரும்ப 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 நீ குருவின் திருவடிகளை நினச்சி நன்றியோடு வணங்கணும். எங்கெல்லாம் வணங்கணும்னா, எத்தனை முறை வணங்கணும், என்றே திரும்ப 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 எண்ணற்ற முறை. அப்புறம் எங்கே வணங்கணும், திக்கனைத்தும் கை குவிக்கும். இந்த கை குவிக்கிறது, கை கூம்புகிறது, மனம் மலர்கிறது, கை கூம்புகிறது. அப்படி கை கூம்புவதனுடைய எத்தனை தடவை அப்படி செய்யணும், எங்கெல்லாம் அப்படி செய்யணும்னா திக்கனைத்தும். இப்போ ஒருத்தர் வராங்க அப்படின்னா வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு முதல்ல கை கூப்பிடுவோம். அது நிச்சயமாக வயசாளிகளாவது அதை பண்ணுறோம். இந்த காலத்தில் இப்போ இந்த டிவியிலெல்லாம் கூட பேசுகிறாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாய் தான் வணக்கம்கும், கை கூப்பவே எனக்கு தோணும். வணக்கம்னு சொன்னால் கையை இப்படி கூப்பிட்டா என்ன குறைஞ்சி போயிடும். வணக்கம்ங்கிறதுக்கு அர்த்தமே, அதாவது வாய் சொல்லாட்டு இப்படி கூப்பினா கூட போருமே, ஆனால் நீ சொல்லிவிட்டு கை கூப்பாமல் இருந்தால் அதில் வணக்கம் இல்லாத மாதிரி எனக்கு தோணும். எனவே வணக்கம் அப்படின்னு கை கூப்புகிறோம் இல்லையா, அந்த வணங்கக்கூடிய தன்மையை எங்கெல்லாம் செய்யணும். இப்போ நான் சாதாரணமாக ஒருத்தர் முன்னாடி வரும்போது வணக்கம்னு சொல்ல, ஐயா வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கை கூப்புறோம், அவங்களுக்கு முன்னாடி நாம் இருக்கோம், அவங்களும் நமக்கு கை கூப்பி வணக்கம் தெரிவிக்கிறாங்க. இப்போது கடவுள் எங்கே இருக்கிறார், தாய்மானவர் இன்னொரு பாட்டில் சொல்கிறார், நீ எல்லா பக்கமும் இருக்கியப்பா, நான் உன்னை எப்படி கும்பிடுறது, நான் கையெடுத்து கும்பிட்டா நான் கும்பிடும்போது அது அரை கும்பிடு ஆதலால்ங்கிறார். நான் முன்னாடி தானே உன்னை கும்பிடுறேன், நீ என் இதயத்துக்குள்ளே இருக்க, இந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் இருக்க, பின்னாடி இருக்க, மேலே இருக்க, கீழே இருக்க, நான் எப்படி கும்பிடுறது. அப்போ 10 திசைகளிலும் இருக்கக்கூடிய உனக்கு நான் ஒரு திசையில் மட்டும்தானே வணக்கம் செலுத்துகிறேன். ஐயோ இது அரை கும்பிடு, கால் கும்பிடு, அல்லது 10ல் 1 கும்பிடு தானே அப்படின்னு கவலைப்படுறார். கருத்து என்ன, இறைவன் இல்லாத இடமில்லை. அதனால நீ என்ன செய்யணும், எல்லா இடத்துலையும் கடவுளே கடவுளேன்னு நமஸ்காரம் பண்ணணும். பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கேன்னு தோணலாம், தோணிட்டு போகட்டும், நான் பகவானை பார்க்குறேன், ஆனந்தமாக இருக்கேன் என்கிறான் பக்தன். அதனால் திக்கனைத்தும் கை குவிக்கும். அப்போ ஒரு இடத்துல ஒரு பக்கத்தை பார்த்துங்கிறது இல்லை, அந்த குருநாதருங்கிற ஒரு அந்த ஊருடம்பை பார்த்தும் மட்டும் அவன் வணங்கலை. அந்த குரு தத்துவம், அந்த மெய்ப்பொருள்
பரம்பொருள், குரு வடிவில் வந்த அந்த பரம்பொருள், எங்கும் இருக்கக்கூடிய அந்த எங்கும் நிறை பரம்பொருள், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருள் என நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளை நினைத்து அது குருவாக தனக்கு வந்து அருள் புரிந்ததை எண்ணி நன்றியோடு கண்ணீர் பெருக்கி கைகுவிக்கிறான். திக்கனைத்தும் கைகுவிக்கும். அப்படிப்பட்டவர்கள் சாதாரணமான சீடர்களாக இருந்துருவாங்களா? அவங்களுடைய தன்மை என்ன? சின்மயர். அவர் அறிவே வடிவாக இருக்கின்றார்கள். அறிவு மயமாக, சின்மயமாக. சித் அப்படின்னா அறிவு. பரம்பொருளுக்கு இருக்கக்கூடிய விளக்கங்களிலேயே மிக அடிப்படையான ஆழ்ந்த பொருளுள்ள விளக்கம் என்னன்னா, கடவுள்னா எப்படிப்பட்டவர்? சத் சித் ஆனந்தம். சத் சித் ஆனந்தம். சத் என்றால் எப்போதும் இருப்பது. சித் என்றால் அறிவுமயமாய், உணர்வுமயமாய், கான்ஷியஸ்னஸ், பிரக்ஞை, சைத்தன்யம், அந்த அறிவுமயமாய் இருப்பது. ஆனந்தம் நிறை பொருளாய் இருப்பது. இதுதான் அதில் அந்த மையமாக இருக்கக்கூடிய சித்துன்னு சொன்னாலே அதில் சத்தும் அடக்கம், ஆனந்தமும் அடக்கம். அங்கே என்ன சொல்ற? சின்மயராம் தன்மயர். யார் ஒருவனுக்கு குருநாதர் சொன்ன உடனே உள்ளத்தில் உண்மை உணரப் பெற்று நன்றியோடு குருநாதரை வணங்கி எல்லா திக்குகளிலும் வணங்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் வந்துவிட்டதோ அவன் எப்படி இருப்பான்? சின்மயராம் தன்மயர். எப்படிப்பட்ட தன்மயர் அவர்? அறிவே மயமாயிருக்கின்றார். நாம் சாதாரணமாக புரிந்து கொள்ளுகின்ற புறப்பொருட்களை தெரிந்து கொள்ளுகின்ற அறிவை இங்கு சொல்லவில்லை. சித் என்று சொன்னால், அறிவு என்று சொன்னால் பேருணர்வு, வாலறிவு, கான்ஷியஸ்னஸ், பிரக்ஞா. அந்த பிரக்ஞை வடிவாகிய ஆன்மா. சித்துன்னு சொன்னாலே ஆத்மா தான். சத்து சித்து ஆனந்தம் என்பது ஆத்மா தான். அந்த ஆத்மா மயமாக இருக்காங்க. மனசில் வரக்கூடிய இன்ப துன்பத்துக்கு உரியதும் அனுபவிப்பதும் உலகத்துக்குரியதுமான எண்ணங்களே அங்கே இல்லை. அறிவு மட்டும், உணர்வு மட்டும் பரிபூரணமாக வியாபித்திருக்கிறது அவர்களுடைய உள்ளும் புறமும். அப்படிப்பட்ட சின்மயராம் தன்மயர். இது எப்படி வந்தது? குருநாதர் உபதேசம் என்ன? ஒன்றும் அறநில் அப்படின்னு சொன்னார். ஒன்றும் அறநில்னா எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். புறவுலக பற்றின பற்றுதல் இருக்கக்கூடாது. உடலை நான் என்று நினைக்கின்ற மயக்கம் இருக்கக்கூடாது. பிராணனாகி உயிரில் பற்றுதல் இருக்கக்கூடாது. இன்ப துன்பங்களை உணர்கிற மனதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. அது சதாசர்வ காலமும் மாறி அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த மனசுக்கு உண்மையை உணர்த்துகிற புத்தியும் கூட முடிவானது அல்ல, அதுவும் ஜடமே. அதற்கு பழைய வாசனைகளை எடுத்து கொடுக்கின்ற சித்தம், இவற்றையெல்லாம் என்னுடையது என்று உரிமை பாராட்டுகின்ற அகந்தை, இது எதுவும் இல்லாமல் ஒன்று மரணில். அப்படி இருந்துட்டா என்ன மிச்சம்? செத்து போயிடுவானா, இல்லாமல் போயிடுவானான்னு சொன்ன அந்த சீடன் சின்மயராம் தன்மயர், அறிவு மயமாக இருப்பார். அப்போ அறிவுமயமாக இருந்தால் அறிவு மட்டும்தான் அங்கே இருக்குமான்னா கூடவே பின்னாடி என்ன வந்துடும்? ஆனந்தம். அது இங்கே எப்படி சொல்கிறார்? சின்மயராம் தன்மயர்க்கே கைக்கு வரும் இன்பக்கனி. காரைக்கால் அம்மையார் அவருக்கு அருள் புரிய நினைத்த சிவபெருமான் 2 கனியை கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறார். அந்த கனிகளிலே ஒன்றை பின்னாடியே சிவனடியாராக வந்துட்டார். அவருக்கு திரு அமுது படைக்கும் பொழுது ஒரு கனியை படைக்கிறாள் புனிதவதி பயபக்தியோடு. அவர் திருப்தியாக அருந்து விட்டு செல்கிறார். அப்புறம் அவருடைய கணவர் வருகிறார். நான் மாம்பழம் கொடுத்து விட்டேனே, அதை எனக்கு போடுன்னு சொல்கிறார். அவர் சாப்பிடும் பொழுது அந்த மீதம் இருக்கிற ஒரு மாம்பழத்தை வைக்கிறாள். அதை சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கே, 2 பழம் கொடுத்தேனே, அதையும் கொண்டு வா அப்படிங்கிறார். இப்போ அந்த இன்னொரு பழத்துக்கு எங்கே போகிறது? அந்த புனித தாய் என்ன பண்ணுறா? பூஜை ரூமில் போயிட்டு சிவனாரை வணங்கி, பகவானே அவர் இப்படி கேட்குறார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு, என்ன பண்ணுவது அப்பா கை எப்படி நீட்டி வணங்குறா. டங்குன்னு ஒரு பழத்தை வச்சுட்டார் பகவான். சரின்னு கொண்டு வந்து கொடுக்குறா. ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ன உடனே எப்படி இந்த பழம் கிடைச்சதுங்கிற பேச்செல்லாம் வரும்பொழுது, அது எப்படி உனக்கு கடவுள் கொடுக்குறாரு, இன்னொன்று கொடுப்பாரா பார்க்கும் அப்படின்னு கேட்கும்போது, கடவுளெல்லாம் நம்ம சோதிக்கக்கூடாது, கடவுள் நம்மளை சோதிக்கலாம், நாம் கடவுளை சோதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. இல்லை, எனக்கு எப்படி உனக்கு பழம் வந்தது, எனக்கு இன்னொரு பழம் கொண்டு வான்னு கேட்குறார். திரும்ப போய் வணங்குகிறார்கள்.
அடுத்தும் ஒரு பழம் வருது. இந்த பழத்தை கணவர் கையில் கொடுக்குறார். அவள் வாங்கி பார்த்த மாத்திரத்தில் அது மறைந்து விடுகிறது. என்னன்னா கைக்கு வரும் இன்பக்கனி. பக்குவம் உள்ள அந்த ஜீவன் பரமனிடத்து முற்றிலும் சரணாகதி பண்ணி பரமனே கதி என்று இருக்கிறாள். அதனால் அவளுக்கு என்ன வந்தது? இது ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டா, திருவிளையாடல் நிகழ்ச்சியா அவளுக்கு பழம் வந்தது அப்படின்னு தோன்றினா கூட உண்மை என்னன்னா, யாருக்கெல்லாம் உள்ளத்தில் உண்மையான பக்தி இருக்கோ அவர்களுக்கு ஆனந்தம் தூய்க்கப்படுகிறதுங்கிறது இதுக்கு அர்த்தம். நிஜமாவே இப்படி ஒரு பழம் கையில் வந்து உட்கார்ந்துருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் அவர் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, கைக்கு வரும் இன்பக்கனின்னா அவ்வளவு மறுக்க முடியாத, நேரில் அனுபவிக்கக்கூடியதாக பிரத்யட்சமாக இருக்கிறது ஆனந்தம். இப்போது ஒருத்தருக்கு கடவுள் சத்து சித்து ஆனந்தமயமாக இருக்கிறார் அப்படின்னா, சத் அப்படின்னா என்றும் இருக்கிறாருங்கிறது கூட கடவுள்னாலே அழியாமல் இருப்பார்னு நம்ம நினைக்கிறோம், ஒத்துக்கிறோம். நாம் உயிரோடு இருக்கிற வரையிலும் கடவுள் அழியாமல் இருப்பார்னா ஒரு மாதிரி நம்ப முடியுது. மரணத்தை நினச்சா தான் நமக்கு அச்சமாவோ ஆச்சரியமாவோ திகிலாவோ இருக்கும். அப்போ நம்மளை பற்றி நம்ம நினைக்கும்போது எத்தனையோ பேர் நமக்கு நம்ம வயசு ஒத்தவங்க, நம்முடைய தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள்லாம் செத்து போகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். ஐயோ பாவம் போயிட்டான் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம மனசில் உள்ளூர நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் மட்டும் ஏதோ சாகவே மாட்டாத மாதிரி ஒரு உணர்வு. அவன் போயிட்டான், நான் சாக மாட்டேன் அல்லது நான் சாகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வகையில் நம்மளறியாமல் நமக்கு நாம் அழியா பொருள்னு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் சாவு வேண்டாம்னு மனுஷன் நினைக்கிறான்னா அதுக்கு காரணம் நான் ஆத்மா, நான் அழியாத ஆத்மா என்பது அவனறியாமல் தெரிகிறது. ஆனால் அதை விளக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லை. அதனால இவனுக்கு சாவுனா பிடிக்கலை. அப்போ அதுவும் நமக்கு தெரிகிறது, சத் என்கின்ற அழியா நிலை. அப்புறம் யாருக்குமே நம்ம சாதாரண உலக விஷயங்களில் வந்து விவகாரங்களில் அறிவு திறமை இல்லாமல் இருக்கலாம். அறிவு கட்டவனை அப்படியெல்லாம் கூட திட்டலாம். ஆனாலும் அறிவே இல்லாதவன்னு ஒத்துருமே கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அவரவர் துறையில் ஏதோ அவரவர் சூழலில் எனக்கு இது போதும் அப்படின்னு உட்காந்துருக்க மாட்டோம். தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கும். அப்போ அது நாம் அறிவு பொருள் என்பதை உணர்த்தக்கூடியது. ஆனால் ஆனந்தம்ங்கிற இந்த சச்சிதானந்தம்னு ஆத்மாவுடைய அந்த ஆனந்தத்தன்மை இருக்கே, அந்த ஆனந்தம்ங்கிற அம்சம்தான் எனக்கு புரியலை. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. அப்போ ஆனந்தம்ங்கிறது எங்கே அப்படின்னு நம்ம திகைச்சு போயிடுவது உண்டு. சத்தையும் சித்தையும் கூட புரிஞ்சுக்கலாம், இருப்பையும் அழியா இருப்பையும் அறிவையும் கூட புரிந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனந்தங்கிறது எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு திகைப்பு வரும். அப்படி வருதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் என்ன நினச்சிடுறோம்? இப்போது ஆனந்தம்னா எப்படி இருக்கும்? மாம்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், அல்வா சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அல்லது சில பேருக்கு காரம் பிடிக்கும், ஏதோ ஒன்று, அல்லது இதை படிக்கும்போது, சினிமா பார்க்கும்போது, பாட்டு கேட்கும்போது, சந்தனத்தை முகரும்போது, இந்த சென்ட் போட்டுக்கும்போது, இப்படி பஞ்சேந்திரியங்கள் மூலம் புற உலகை விருப்பத்தோடு அனுபவித்து அந்த அனுபவத்தின் மூலம் நான் இன்பம் பெறுகிறேன்னு மனுஷன் ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிற வரையில் அவன் இன்பத்தை புற உலகில் தான் தேடிக்கொண்டே இருக்கின்றான். இது எப்படி இருக்குது? பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த மான், கஸ்தூரி மான், அது பருவம் எய்தும்போது அதனுடைய உடம்புக்குள்ளே அந்த கஸ்தூரி உருவாகிறது. அதுக்கு வாசனை இருக்குது. அந்த வாசனை இந்த மான் திடீர்னு அது உருவாருது இல்லையா, உருவான பிறகு அந்த வாசனையை இந்த மான் உணர்கிறது. அது என்ன நினச்சிக்கிறது? இந்த வாசனை எங்கேயோ வெளியிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கோ அப்படின்னு ஓடுது, இங்கே இருக்கோ இந்த பக்கம் ஓடுகிறது. இப்படி திசைதோறும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு அந்த வாசனையை பார்க்கவே முடியல. உண்மையில் அந்த வாசனை எங்கே இருக்குதுன்னா அதுக்குள்ளேயே தான் இருக்குது, அது உடம்புலேயே தான் அது உற்பத்தி ஆகி இருக்குது.
அது மாதிரி மனிதனானவன் அறியாமையில் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய தவறு என்ன? ஆனந்தம் புறப்பொருட்களில் இருப்பதாக, குறிப்பாக இந்திரியங்களால் அனுபவிக்கப்படக்கூடிய பொருட்களில் இருப்பதாக நினைத்து ஏமாந்து புறப்பொருட்களையே பெற முயலுகிறான். சில பேருக்கு அப்படி இல்லாமல் புஸ்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், சாப்பிடக்கூட வரமாட்டாங்க, கூப்பிட்டா கூட காதில் விழாது, அப்படிலாம் இருப்பாங்க. அப்படி சில பேர் தம்முடைய ஆனந்த வஸ்துவை அறிவில் வைத்திருப்பார்கள். எப்படியா இருந்தாலும் புறத்திலோ அல்லது மனசிலோ தான் ஆனந்தம் இருக்கிறதா நினைச்சு கொண்டு, ஆனால் அந்த ஆனந்தம் இல்லாத துக்க நிலைகள் நமக்கு நிறைய வருது. ஆனந்தம் இருந்தால் எப்போவும் அது ஆனந்தமாக இருக்கணுமே. என்ன, நான் என் மனசுக்கு வேறு ஒரு துயரம் வந்துட்டால் என்னால் புஸ்தகம் படிக்க முடியாது, இந்த பாட்டை கேட்டால் சந்தோஷமாகவே இருக்காது, நீ அல்வாவை கொண்டு வந்து வச்சாலும் எனக்கு சாப்பிட தோணாது, ஏன்னா என் மனசு கவலையில் மூழ்கி இருக்குது. அப்போது இன்பம் தருகிறதுன்னு நாம் நினைத்து ஏமாந்திருக்கிற ஒரு பொருள் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இன்பம் தருவதாக இருப்பதில்லை. அப்போ அது இன்பம் நிலைத்த இன்பமாக அது கொடுக்கலை. நிலைத்த இன்பத்தை புறத்தில் பெற முடியாது. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மனம். ஆனால் அதைத்தான் உலகம் திரும்ப திரும்ப புகட்டி கொண்டு இருக்கிறது. சரி, அதனால் பெரியவங்க சொல்கிறாங்க, நீ வெளியில் ஓடாத, உள்ளவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் விட்டேன்னா எனக்கு இன்பம் இருக்குங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? என்ன, வெளியில் வேண்டாம், ஒன்று மர நில் அப்படிங்கிறீங்கல்ல. பக்குவமான சீடன் உடனே நமக்கு குரு நல்லா தான் சொல்வார் அப்படின்னு பற்றுதல்களை விட்டு உள்ளே உணர்கிறான். அந்த பக்குவம் இல்லாதவன் எப்படி எல்லாத்தையும் விடுறது? அதில் இருக்கிற இன்பம் எனக்கு அப்புறம் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு குரு சொல்கிறார். அப்பா, அந்த இன்பம் உனக்குள்ளே இருக்குது. எப்படியா சொல்கிறீங்க? எனக்கு தெரியலையே, இன்பம் இருக்கிற மாதிரி தெரியும், ஒரே கவலையாகத்தான் இருக்கு என் மனசெல்லாம் அப்படின்னா அவர் சொல்கிறார், மனசுலேயும் கூட இன்பம் இல்லைப்பா, அதையும் தாண்டிப்போ. ஐயா, அதையும் தாண்டி எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறான். நீ தினந்தோறும் போயிட்டு தானப்பா இருக்க. போயிட்டுருக்கேனா? எங்கே போகிறேன்? நீங்கள் என்னமோ ஒரு புது உலகத்தை சொல்கிறீங்களே, எனக்கே தெரியலையே அப்படிங்கிறான். ஆமாம், நல்லா யோசிச்சுப்பார். கனவில்லாமல் தூங்கும்போது அந்த கனவற்ற உறக்கம் எப்படி இருந்தது? நீ விழிச்சப்புறம் கேட்டால் நீ என்ன சொல்வ? கனவற்ற உறக்கமா? எனக்கு ஒன்றுமே தெரியல, கட்ட போல் தூங்கினேன். சாமி சொல்லுவாங்க, கட்ட போல் தூங்கினேன். சரி, கட்ட போல் தூங்கினியே, அந்த தூக்கம் எப்படி இருந்தது? ஆனந்தமாக இருந்தது. இனிமேல் உனக்கு தூக்கம் வேண்டாம், நான் உனக்கு 1000 கோடி ரூபா தரேன், நீ இனிமேல் தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒருத்த விடுவான். ஐயோ, 1000 கோடியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு தூக்கம் நிம்மதி வேணும். அப்போ பார்க்க போனால் தூங்கும்போது கனவற்ற உறக்கத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது? இந்த உடம்பு எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. நாம் கட்டிலையோ பாயிலையோ ஒரு அறையில் படுத்திருக்கோம். ஆனால் கனவற்ற உறக்கத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உடலை விட்டு விட்டு நம்ம எங்கேயோ போன மாதிரி தான் இருக்குது. மனசு இருக்கான மனசும் இல்லை. கனவு காணும்போது மனசு இருக்குது. இது கனவற்ற உறக்கம் சொல்லிட்டோம். அந்த சுஷுப்தி ஆகிய ஆழ்ந்த உறக்கம். அந்த கனவற்ற உறக்கத்தில் மனசும் இல்லை, அப்போ உடலும் இல்லை, மனசும் இல்லை, ஆனால் நான் நிம்மதியாக இருந்தேன். அப்போது உடலும் மனதும் இல்லாத போதும் நீ நிம்மதியாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும் என்பதை குரு சுட்டி காட்டுகிறார். அதுக்குத்தான் உள்ள திருப்புறார். என் பார்வையை உட்புறம் மாற்றிவிட்டான் அப்படின்னு சொன்னது அதுக்கு தான். அப்போ நீ இதில் இன்பம் புறப்பொருட்களில் இல்லை, உடலில் இல்லை, மனதில் இல்லை, புத்தியில் இல்லை, அகங்காரத்தில் இல்லை. இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இருக்கும் பொழுதும் நீ ஆனந்தத்தை உணர்கிறாய் அப்படின்னா துவைத்த பாவனையில் அந்த பரம்பொருளே ஆனந்தமயமான அந்த பரம்பொருள் இமைப்பொழுதும் உன்னை விட்டு நீங்காது உன்னுள் இருக்கிறது. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போவாங்க பேர் அத்வைதம் சொல்லும் பொழுது. ஆமாம், நல்லா பாரு, யோசிச்சு பாரு, உனக்கு எதை பிடிக்கும்? ஏதாவது ஒன்று பிடிக்குதுன்னு வச்சுப்போ. ஒருத்தருக்கு அல்வா பிடிக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு காரம்தான் பிடிக்கும்னு இன்னொருத்தர் சொல்கிறார். அப்போ ஏன் அது பிடிக்குதுன்னா, அல்வாவை சாப்பிடும்போது இன்பமாக இருக்குது, கார மிக்சரை சாப்பிடும்போது இன்பமாக இருக்குது, அது எனக்கு இன்பத்தை கொடுப்பதனால் அது பிடிக்கிறது. மனைவி, மக்கள், கணவன், உற்றார், உறவினர் என்று இதை ஒவ்வொரு விஷயமும் உலகப் பொருட்கள் பிடிச்சிருக்குன்னா அவங்களாம் எனக்கு ஏதோ ஒரு இன்பத்தையோ ஒரு பாதுகாப்பையோ ஒரு நல்லதையோ தந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த உறவுகளெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்க மூலம் எனக்கு இன்பம் கிடைக்கும்னா எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படி நாம் நினைக்கிறோம். அப்போ இன்பம் தராத ஒரு பொருளை ஒருத்தருக்கு பிடிக்குமா?
யாருக்குமே அதை பிடிக்க முடியாது. அப்போ நமக்கு அப்போ யோசித்து பார்த்தா அந்த பொருளை பிடிக்கிறதா இன்பத்தை பிடிக்கிறதா? எல்லாத்துக்குமே இன்பத்தை தான் பிடிச்சிருக்கு. சரி, இந்த உலகத்தில் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தனை கேட்டால் நெஞ்சில் கை வச்சு சொல்லு, உண்மை சொல்லு அப்படின்னா அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்கும், கணவனை பிடிக்கும், மனைவி பிடிக்கும் எல்லாம் சொல்லலாம். நல்ல மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்கிறதா இருந்தால் யாருக்கு யாரை பிடிக்கும்னா அவரவருக்கு அவரவரைத்தான் பிடிக்கும். ஏன் எப்படி பிடிக்குதுன்னா அந்த இன்பமயமான பொருள் இருக்குது உன் உள்ளத்திலே, அதனால் உனக்கு அந்த இன்பமயமான பொருளாகிய உன்னையே பிடிச்சிருக்கு, நீதான் அந்த இன்பமயமான பொருள் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க அத்வைதத்தில். இன்பமயமான பரம்பொருள் உன்னுள் இருக்கிறதுன்னு துவைத்தம் சொல்லுகிறது. அதை இன்னும் பெருசாக போகும் பொழுது ஒன்றைத்தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? நீயே சுகஸ்வரூபி. அப்போ கைக்கு வரும் இன்பக்கனி என்பதன் பொருள் துவைத்த பாவனையிலே குருவருளாலும் திருவருளாலும் அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கின்றான் ஜீவன். அந்த பரமானந்த அனுபவம் அப்போ இவன் பற்றுதல்களெல்லாம் விட்டதனாலே சுத்த நிலையில் இருக்கின்றான். இந்த பாசங்களெல்லாம் மலங்களெல்லாம் நீங்க பெற்ற தூய இந்த ஜீவன் பரம்பொருளாகிய பரசிவத்திலே ஒன்றித்து கலந்து நிற்கின்றான். அப்பொழுது சிவ ஞானம் அவனுக்கு உண்டாகிறது, அழியா நிலை உண்டாகிறது. அதனால் அந்த சிவானந்தமும் அவனுக்கு கிட்டுகிறது அப்படின்னு இந்த முடிந்த அனுபவத்தை துவைத்தமாக சொல்லுகிறது ஒரு நிலை. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போனால் அத்வைத்த நிலையில் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த ஆனந்தம் நீயே, அழியா சத்வஸ்து நீயே, அறிவு பொருள் நீயே, ஆனந்த வஸ்து நீயே, கைக்கு வரும் இன்பக்கனி. அப்படி இந்த பாடலிலே ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் குருவினுடைய உபதேசத்தை ஏற்று பற்றுதல்கள் அனைத்தையும் நுண்ணிய அளவிலும் கூட முற்றிலும் துறந்து நிற்கக்கூடிய அந்த ஜீவனானவன் அந்த பக்குவத்தின் விளைவாக சிவானந்தத்தை அனுபவிக்கிறான் என்று சொல்லுகிறார். இங்கே கைக்கு வரும் இன்பக்கனி. இந்த இன்பக்கனி அப்படிங்கிற வார்த்தை, கனி அப்படிங்கிறத நாம் சைவ சாஸ்திரங்களில் ஏற்கனவே இந்த கருத்துக்கு வந்திருக்குன்னு பெரியவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி அப்படிங்கிறார். உண்மையை உணர்ந்த ஞானியர் உண்ணுகின்ற கனி ஆக அனுபவிக்கின்ற பேரானந்த ஸ்வரூபியாக சிவபெருமான் விளங்குகிறார். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி. அப்போ கைக்கு வரக்கூடிய அந்த கனி என்பது என்ன? சிவானந்தம்தான். இதே திருமந்திரத்தில் திருமூலர் எப்படி சொல்கிறார்னா சிவநாமத்தை சொல்கிறார். ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி. என்னது? நன்று கண்டாய் அது நமசிவாய கனி. நமசிவாய என்கின்ற அந்த மந்திரம் ஆனந்த கனியாக இருக்கின்றது. மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும். இந்த பழத்தை சாப்பிட்டா கொட்டையில் கடக்குன்னு பல்லுலெல்லாம் படாது, மெத்து மெத்துன்னு தான் இருக்கும். ஒரு இனிய அனுபவமாக. தின்று கண்டால் அது தித்திக்கும் தான் அன்றே. நீ சும்மா இதை நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்காத, நிஜமாகவே நீ ஒன்று மர நின்று உள்ள அனுபவிச்சாதான் அந்த சுவை உனக்கு புரியும். அதனால் தின்று கண்டால் அது தித்திக்கும் தான் அன்றே அப்படின்னு அந்த நமசிவாய கனியை திருமந்திரத்திலே திருமூலர் போற்றுகின்றார். அப்போ அடியார்கள் எல்லாரும் சிவபெருமானுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை இப்படி அனுபவித்திருக்கின்றார்கள். அது குருவருளால் பக்குவியான ஜீவனுக்கு கிட்டும் என்று இந்த 19வது பாடலிலே ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் அழகாக எடுத்துரைக்கின்றார். பாடலை மீண்டும் ஒரு முறை படித்து நிறைவு செய்கிறேன். ஒன்றும் அறநில் என்று உணர்த்திய நம் மோன குரு தன் துணைத்தாள் நீடூழி தாம் வாழ்க என்று என்றே திக்கனைத்தும் கைக்குவிக்கும் சின்மயராம் தன்மயர்க்கு கைக்கு வரும் இன்பக்கனி. சின்மயராம் தன்மயர்க்கே கைக்கு வரும் இன்பக்கனி. குருவருளாலும் திருவருளாலும் அந்த இன்பக்கனி
நம்முடைய கைகளுக்கும் கிட்டுவதாய் இருக்கட்டும், அதற்கான பக்குவத்தையும் அவர்களே நமக்கு தந்தருளட்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்து கொண்டு நம் அனைவருக்காகவும் அந்த பிரார்த்தனையை செலுத்தி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.